லட்டு சிவப்பு கலர்ல வர்றதுக்கு என்ன மாமா பண்றது? அதுல தக்காளி கொஞ்சம் கரைச்சு ஊத்துவோம். எப்படி ஐடியா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நகருங்க அந்த பக்கம். என்ன விளையாடுறியா? இப்ப லட்டு தர போறியா இல்லையா? டேய் என்னடா அது, சொன்னியா இல்லையா? ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா, என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கு. என்னால லட்டு செய்ய முடியல. உங்ககிட்ட சொல்ல சொல்லி நான் இவனை அனுப்பி வச்சேன். இவன் சொல்லாம விட்டான்னு நினைக்கிறேன். என்ன விளையாடுறியாப்பா நீ? இன்னும் 1 மணி நேரத்துல என் பொண்ணுக்கு சீமந்தம். சம்பந்தி வீட்டுக்கார ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீ தென்காசியிலேயே பெரிய ஸ்வீட் கடைக்காரன்னு சொன்னாங்களேன்னு நம்பி வந்து ஆர்டர் கொடுத்த. கடைசி நேரத்துல வந்து இப்படி கை விரிக்கிற? என்ன பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? பணம் கிடைக்குதுன்னு யார் வந்து ஆர்டர் கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டா போதுமா? நேரத்துக்கு செஞ்சு கொடுக்க வேண்டாமாயா? என்ன மன்னிச்சிருங்கய்யா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. என்னவோ ஒரு தப்பு நடந்துருச்சு. சின்ன பையன் இப்படி பண்ணுவான்னு தெரியல. இவங்க யாரையும் எதிர்பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே போறேன். உன்னால முடியாதுன்னா அப்பவே சொல்லியிருக்கணும். நான் வேற கடையை பார்த்து போயிருப்பேன்ல. இந்த ஊர்ல நீ மட்டும் தான் ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கியா? உன்னை விட்டா வேற வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லைங்கய்யா. சத்தம் போட்டு பேசாதீங்க, ஆளுங்களாம் பாக்குறாங்க. ஏன் கூட்டம் கூடனா உனக்கு மானம் போகுதா? இப்ப என் சம்பந்தி வீட்டுக்காரங்க முன்னாடி நான் அசிங்கப்பட போறேன். அதுக்கு என்ன பதில் சொல்ற? என்ன மாதிரி புளியங்குடிக்காரன் எவனாவது வருவான், அவனை ஏமாத்தி காசு கொடுங்களான்னு பாத்தியா? இது வரைக்கும் எத்தனை பேரை ஏமாத்தி இருக்க? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. நான் ரொம்ப நாணயமா தொழில் பண்றவன். கிழிச்சே உன் நாணயம் தான் இதுலயே தெரிஞ்சு போச்சே. சொன்ன நேரத்துக்கு பொருளை கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு ஆர்டர் எடுக்கிற? கடையை இழுத்து மூடிட்டு வேற வேலையை பார்க்க போ. பகுமானம் பேச வந்துட்டான். இதுவே என் ஊரா இருந்தா இந்நேரத்துக்கு கடையை அடிச்சு நொறுக்கி இருப்பேன். ஒரு வியாபாரம் பண்றவன் சொன்ன சொல்ல காப்பாத்தணும். சத்தியம் தவறக்கூடாது. உங்ககிட்ட அது இருக்கா? இருக்கு. அவன் என்னைக்கும் சத்தியம் தவற மாட்டான் சார். சொன்ன வாக்க காப்பாத்துவான். இந்தாங்க பாருங்க. லட்டு ரெடி ஆயிருச்சா? வீட்டுல இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே தம்பி? என்ன போங்க நீங்க. நான் பாட்டுக்கு கண்ட மணிக்கு பேசிட்டேன் உங்களை. எண்ணி பாத்துக்கோங்க.
500 லட்டு இல்ல சார், கூடுதலா ஒரு 50 லட்டு கூட இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கான்னு இந்தாங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க. அட பரவாயில்லம்மா, இதுல என்னமா இருக்கு? இல்ல சார், அவசரத்துல ஏதோ ஒண்ணு இவன் செஞ்சுட்டான்னு நீங்க நினைச்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான். சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்குமா. சந்தோஷம். இப்படி ஒரு டேஸ்டான லட்டை நான் சாப்பிட்டதே இல்லம்மா. நான் பேசுனதை எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க தம்பி. அப்ப நான் கிளம்பட்டுமா? நல்லதுமா. அப்பாடா, நீங்க எல்லாம் ஸ்வீட் வாங்க வந்திருக்கீங்களா? சக்கரை பாடா. நம்ம கடைக்கு எவ்வளவு பேர் ஸ்வீட் வாங்க வந்திருக்காங்க. வாங்க வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. டேய் கூப்பிடுடா, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு வந்து கூப்பிடு. வா வா. ஒரு பிரச்சனைனா வேடிக்கை பார்க்க வந்து நிக்கிறத பாரு. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஆனா எப்படிம்மா? என்னதான் பெத்த தாய்க்கு மகன் மேல கோவம் இருந்தாலும் அதெல்லாம் வீட்டுக்குள்ளதாங்க. அடுத்தவங்க முன்னாடி தன் மகன் தலை குனிஞ்சு நிக்கிறத எந்த ஒரு அம்மாவும் விரும்ப மாட்டாங்க. மகன் படுற சின்ன கஷ்டம் கூட அம்மாவுக்கு பெரிய வேதனையை கொடுக்கும். ஏன் சக்கர, என்னைக்காச்சும் உங்க அம்மா உன்னை பட்னி போட்டுட்டு அவங்க சாப்பிட்டிருக்காங்களா? இல்ல நீ. நீங்க சாப்பிடாம பட்னி கிடக்கிறத அத்தை மட்டும் பொறுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 1000 கோபம் இருந்தாலும் அது தாய் மனசுங்க. அதனாலதான் உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அத்தையே எல்லா லட்டையும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களை ரொம்ப நோக்கடிச்சிட்டு உங்களை ரொம்ப நோக்கடிச்சிருக்கம்மா. நிறைய கஷ்டப்படுத்திருக்கம்மா. என்ன படிச்சிருக்கம்மா. நான் தான் காரணம். நான் தான் காரணம். உங்களோட இந்த கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம். இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க 2 பேர்கிட்டயும் நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வாங்க. நான் வந்துட்டேன். நீங்க வர சொன்னீங்களே. ஆஹா, நான் எப்ப வர சொன்னேன்? நீ எப்ப வந்து நிக்கிற? பிரசவத்துக்கு கூப்பிட்டா காது குத்துக்கு வருவியா? இல்லத்த, கடையில கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு. கஸ்டமர்லாம் வந்துட்டாங்க. நான் வானு கூப்பிட்டா வந்து நிக்காம என்ன காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ வராம போனா இங்க எந்த வேலையும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை நம்பிங்க யாரும் இல்ல.
வாங்க ரெண்டு பேரும். எங்கிட்ட போறீங்க? ஜெயிலுக்கு போறேன், வரியா? உனக்கு என்னடி வந்துச்சு? என்னையே கேள்வி கேக்குறியா? நீ மாமியாரா நான் மாமியாரா? வாங்க ரெண்டு பேரும். இப்ப எங்க கிளம்பிட்டாங்க இவங்க? இவங்கள தனியா கூட்டிட்டு போய் அப்படி என்ன ரகசியம் பேச போறாங்க? அப்படின்னா இருந்த கோவம் தீந்துருச்சா? தெரிஞ்சுக்கலனா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. அண்ணி லட்டு சாப்பிடுறீங்களா? டேய் பாய் முடுற. என்னம்மா பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே நிக்கிறீங்க? சரவணா, இந்த வயல்வெளியில வேலை செய்யறவங்கள பாத்தியா? எத்தனையோ வருஷமா அவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வயல்ல இருக்கிற ஒவ்வொரு செடியும் இவங்களோட உழைப்புல இவங்க தண்ணி பாய்ச்சி வளர்த்ததுதான். அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் இதை மட்டும் அவங்க மறக்கிறதே இல்லை. ஏன்னா இது அவங்க உயிரோட கலந்த வேலையாச்சே. ஆமாம்மா, எல்லா விவசாயம் அப்படிதானே. திடீர்னு ஒரு நாள் இவங்க வந்து எனக்கு எப்படி விவசாயம் பண்ணணும்னு மறந்து போச்சு, எப்ப தண்ணி பாய்ச்சணும், எப்ப களை எடுக்கணும், எப்ப உரம் போடணும்னு மறந்து போச்சுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? அது எப்படிம்மா? அவங்கள தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க எப்படி மறப்பாங்க? அப்போ உனக்கு மட்டும் எப்படிப்பா மறந்துச்சு? நீ செய்யாத ஸ்வீட்டா, நீ செய்யாத லட்டா, இத்தனை வருஷத்துல ஒரு 5 லட்சம் லட்டாவது நீ போட்டிருக்க மாட்ட. அது இப்ப மட்டும் உன்னால எப்படி செய்ய முடியாம போச்சு? சொல்லு சரவணா. இத்தனை வருஷத்துல எந்த ஒரு கஸ்டமரும் ஆர்டர் லேட் ஆயிடுச்சு, ருசி சரியில்லைன்னு வந்து சொன்னதே இல்லையே. இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு என்ன காரணம்? நீங்க தாம்மா காரணம். ஆமாம்மா, நீங்க என்கிட்ட பேசாம போனதுனால என்னால வேலையை செய்ய முடியல. என் மனசு முழுக்க உங்க கோவம், என்ன செஞ்சா உங்க கோவத்தை குறைக்க முடியுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. என் கண்ணு முன்னாடி நடக்கிற எதுவுமே என் மண்டையில ஏறல. என்ன பெத்த தாய் நீங்க. நீங்க ஒரு விரோதி போல என்கிட்ட நடந்துக்கும் போது என் மனசு எப்படிமா பாதிக்காம இருக்கும்? நீங்க காட்டின வழியில தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்ப ஏற்பட்ட கஷ்டம் வந்தாலும் இந்த குடும்பம் ஒண்ணா இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அம்மா, நான் மனசார உங்ககிட்ட இன்னொரு வாட்டி மன்னிப்பு கேட்கிறேம்மா. எல்லாமே என்னோட தப்பும் சந்தியாவோட தப்பும் தான்மா. அவங்களும் போய் சொல்லியிருக்காங்க, நானும் போய் சொல்லியிருக்கேன். ஆனா 2 பேரும் வேணும்னே உங்களை திட்டம் போட்டு ஏமாத்தணும்னு நினைச்சு சொல்லலாமா? முக்கியமா சந்தியா நம்ம குடும்பத்தையும் உங்களையும் ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லைம்மா. எனக்கு சந்தியாவை பத்தி தெரிஞ்ச வகையில சொல்றேன். அவங்க அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைம்மா. ஆனா ஒரு சில சமயம் நம்ம கை மீறி போய் நம்மள அறியாமலே தப்பு பண்ண வச்சிடுதுமா. அப்படி என்னப்பா அவளுக்கு நிலைமை வந்துருச்சு சொல்லு. எதுக்கு தெரிஞ்சே ஒரு உண்மையை மறைக்கணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு சொல்லு. நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் முட்டாள்னு நினைச்சா மட்டும்தான் இப்படி ஒரு பொய்ய அவளால சொல்லிருக்க முடியும். எங்க போனாங்க? இங்கதான் இருக்கீங்களா? வரேன் வரேன். என்னம்மா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா.
பேச்சுக்கு கூட சந்தியா அப்படி சொல்ற ஆள் கிடையாது. உங்களை பெத்த தாயை விட அதிகமா மதிக்கிறாங்க. உங்களை பத்தி தப்பாவோ இல்ல விட்டு கொடுத்தோ ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசுனது கிடையாதுமா. அப்படின்னா அவ படிச்சவங்கிற உண்மையை எதுக்குப்பா எல்லார்கிட்ட இருந்து மறைச்சா? அப்பவே அதை சொல்லிருக்கலாம்ல. அது மட்டும்தாம்மா அவங்களோட தப்பு. ஆனா அதுக்கும் நியாயமான ஒரு காரணம் இருக்குமா. நீங்க எனக்கு படிக்காத பொண்ணா தேடினீங்க. ஆனா சந்தியாவோட அண்ணன் அவர் அமெரிக்கா போகணுன்ற அவசரத்துல சந்தியா படிச்சவங்கன்ற விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சிட்டாருமா. நான் காலேஜுக்கு போய் ஏதோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறதா அவர் பொய் சொல்லியிருக்காருமா. கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த பிறகும் கூட நான் ஏதோ நிறைய படிச்சவன்னு சந்தியா நினைச்சிட்டு இருந்திருக்காங்கம்மா. கொஞ்ச நாள்ல நான் படிக்கல, ஸ்வீட் கடை தான் வச்சிருக்கேன்னு தெரிய வரும்போது அது சந்தியாவுக்கும் பெரிய அதிர்ச்சி தானே. உண்மையா பார்த்தா சந்தியாவோட அண்ணன் தான் 2 பக்கமும் போய் சொல்லி நம்மளையும் ஏமாத்திருக்காரு, சந்தியாவையும் ஏமாத்திருக்காரு. நீங்க படிக்காத மருமக தான் வேணும்னு சொன்னத அவர் எதையுமே இவங்க கிட்ட சொல்லல. அடச்ச கேட்கவே மாட்டேங்குது. சரிப்பா, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். இவங்க அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவ இல்லைன்னு நீ சொல்ற. அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஏதோ ஒரு கட்டத்துல இவளுக்கு உண்மை தெரிய வந்துச்சுல. அப்ப இவ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதுதான் உண்மைன்னு சொல்லிருக்கணும்ல. அப்ப ஏன் இவ சொல்லாம விட்டா? அத்தை, நீ இப்ப பேசாத. நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லு சரவணா, இவ ஏன் உண்மைய மறைச்சா? கல்யாணமாய் வந்த 2-3 நாள்லயே நீ ஒரு ஸ்வீட் கடைக்காரன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்பவே இவ என்கிட்ட வந்து, அத்தை உங்க மகன் காலேஜ் படிச்சிருக்கிறதா என் அண்ணன் சொன்னாரு, ஆனா அவரு ஸ்வீட் போடுறாரு, எது உண்மைன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நான் அந்த அளவுக்கு தானே இவகிட்ட பாசமாவும் உரிமையாவும் பழகிட்டு இருந்தேன். இவ ஏன் என்கிட்ட கேட்கல? இல்லம்மா, சந்தியா பல தடவை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் பேசணும்னு சொன்னாங்க. நான் தான் ஏதோ ஒரு வேலையில அந்த தள்ளி போட்டுட்டே வந்துட்டேன். என்கிட்ட மட்டும் இல்லம்மா, உங்ககிட்ட கூட சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரம் அது சொல்ல வாய்ப்பு அமையாமலே போய் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இத என்ன நம்ப சொல்றியா சரவணா? சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு 1 நிமிஷம் ஆகுமா? அம்மா, உங்களுக்கு தெரியாதது இல்லம்மா, ஒரு கல்யாணத்துல தாலி கட்ட 1 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த கல்யாணத்தை பண்ண மாச கணக்குல வருஷ கணக்குல யோசிச்சு முடிவெடுக்க வேண்டி இருக்கும்ல. அந்த மாதிரி சந்தியாவோட மனசுலயும் இதை எப்படி சொல்றது, சொன்னா என்ன ஆகும், சொல்லாம விட்டா என்ன ஆகும்னு எத்தனையோ யோசனை ஓடிட்டு தானமா இருந்திருக்கும். இது அவங்களுக்கு புகுந்த வீடு. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு புதுசா தானே இருக்கும். திடீர்னு போய் நான் படிச்சவன்ற உண்மையை சொன்னா இங்க எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு யோசிச்சிருந்திருப்பாங்கல்லம்மா. ஒரு சராசரி மனசுக்கு வர குழப்பம் தானே இதெல்லாம். அதையும் தாண்டி இந்த உண்மையை வெளியே சொன்னா தன்னோட குடும்பத்து மரியாதை கெட்டு போயிடுன்னு சந்தியா நினைச்சிருக்கலாம்லம்மா. நான் எப்படி உங்க மேல பாசமும் மரியாதை வச்சிருக்கனோ அதே மாதிரி சந்தியாவும் அவங்களோட அப்பா அம்மா அண்ணா நீ மேல பெரிய மரியாதை வச்சிருப்பாங்கல்ல. அதுக்கு ஒரு ஆபத்து வரும்னு தெரியும் போது அவங்களால எப்படிமா டக்குன்னு உண்மையை ஒத்துக்க முடியும்? அம்மா, சந்தேக இடத்துல நான் இருந்திருந்தாலும் நான் இப்படிதான் தயங்கி இருப்பேன், யோசிச்சிருந்திருப்பேன். உண்மையை சொல்லி வர பிரச்சனையை விட இப்போதைக்கு அமைதியா இருந்துட்டு பின்னாடி அதுவா தெரிய வரும்போது பாத்துக்கலான்னு சந்தேக நினைச்சிருக்கலாம்ல. அப்படி நினைச்சிருந்தா அதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா.
ஏன்னா இந்த பிரச்சனையை இப்படிதான் அணுக முடியும். நாளைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தரோட பிரச்சனையை சரி பண்ண ஒரு பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா நானும் இப்படிதான் பொய் சொல்லுவேன். ஆதியோட படிப்பை காப்பாத்த, அர்ச்சனாவோட மரியாதையை காப்பாத்த, நம்ம பார்வதியோட எதிர்காலத்தை காப்பாத்த எதுக்கோ ஒரு பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பா நானும் அதை சொல்லதாம செய்வேன். ஆமா, சந்தியா படிச்சவங்கன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு என்ன வேதனை வலி இருந்ததோ அதே மாதிரி வேதனை தாமா சந்தியாவுக்கும் இருந்திருக்கும். ஒரு படிக்காத ஸ்வீட்டு கடைக்காரனை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களேன்ற ஏமாற்றம் அவங்களுக்கும் இருக்கும்ல. அது அவங்களால வெளியில கூட சொல்ல முடியாது. நீங்க எப்படி உண்மைதான் வாழ்க்கையில முக்கியம்னு சொல்லி என்னை வளர்த்தீங்களோ அதே போலதான் சந்தியாவோட அப்பா அம்மாவும் அவங்கள வளர்த்துருக்காங்க. 2 பேருக்குமே சம அளவுக்கு வலியும் கஷ்டமும் இருக்குமா?